வியூவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம்னா, ஆர்டி ஸ்கீம்ல ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பொதுவா ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பத்தியும் அதே போக பேசிக்கா ஆர்டினா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் கமெண்ட் குள்ள போறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டேட்ல இந்த ஸ்கீம்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்கேஜி படிக்க போறீங்கன்னா, உங்க பிள்ளைங்களை சேர்க்க போறீங்கன்னா, இந்த அட்மிஷனை ஆர்டில போடும்போது, ஆர்டி ஸ்கீம்ல போடும்போது என்ன பண்ணிக்கலாம்னா 8th வரைக்கும் ஃப்ரீயா படிச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸே இந்த ஃப்ரீ அப்படின்றதுலதான் கொஸ்டின்ஸே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்க சார். நிறைய அதிகம், அதாவது அவங்க கவர்மெண்ட் நினைச்ச அமௌண்ட்டை தாண்டி நிறைய வாங்குற மாதிரி 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் வாங்குற மாதிரி தகவல் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் கமாண்டே நான் இதுதான் அதிகமா பாக்குறேன். சரிங்களா? ஆர்டி இதுல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு மாதிரி கேக்குறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லுமே கொஸ்டின்ஸ் ஆன்சரா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முன்னால சொன்ன மாதிரி ஆர்டில ஏன் அதிகமா ஃபீஸ் கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்குண்டான ஒரு ரீசன்லாம் நான் ஒரு சில ஸ்கூல்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கேட்டு எதனால நீங்க ஃபீஸ் அதிகமா வாங்குறேன்னு சொல்லும்போது அவங்களுடைய பதில என்னவா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆர்டி எல்கேஜினா இவ்வளவு அமௌண்ட் தான் சார் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்கேஜில அட்மிஷன் ஃபீஸ் 15 ரூபா. சரிங்களா? அதை தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவாங்க. அதாவது கராத்தே கொடுக்குறாங்க, இல்ல ஹிந்தி கத்து கொடுக்குறாங்க, இல்ல கம்ப்யூட்டர் கத்து கொடுக்குறாங்க, இல்ல ஃபோக்கன் இங்கிலீஷ் கத்து கொடுக்குறாங்கன்னா சார் அட்மிஷன் ஃபீஸுக்கு மட்டும் கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. அதை தாண்டி புக் ஃபீஸா இருக்கட்டும், அதே மாதிரி யூனிஃபார்ம் நம்ம ஸ்கூல்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த யூனிஃபார்ம் ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட் தர மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய அவங்க அட்மிஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு அட்மிஷன் ஃபீஸ் நம்ம இன்க்ளூடிங் நம்ம புக் ஃபீஸ், அதுக்கப்புறம் இப்போ இங்கிலீஷ்க்கான தனியா ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல கராத்தே ஒரு 5th படிக்கிறாங்கன்னா கராத்தேக்கான இது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம அடிஷனலா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபீஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் அந்த பேரண்ட்டை தான் கேட்போம் மாதிரி சொல்றாங்க. அந்த ரீசனுமே என்னன்னா, அந்த ஃபீஸை தாண்டி அதிகமா அவங்க ஸ்கீம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அது ஸ்கூலை நம்ம குத்துன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஸ்கூலை கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு வேற கேட்டீங்க. பட் எதனாலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் நிர்ணயிச்ச அமௌண்ட்டை விட அவங்க ஒரு சில விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா பண்றதுனால அந்த சார்ஜஸ் பண்றாங்க. 7 ரூபாயோ அதிகமா 8 ரூபாயோ கேட்கறாங்க. அது கேட்கக்கூடிய வேல்யூ என்னன்னா, அது அடிஷனலா ஒரு ஸ்கில்ல உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. இதை தெளிவுபடுத்துறதுக்காக நான் ஒரு சில ஸ்கூல்ல கேட்டதுக்கு இந்த பதில கொடுத்தாங்க. சரிங்களா? ரெண்டாவது அதிகமா கேட்கக்கூடிய என்னன்னா, ஏஜ் லிமிட். சார் இந்த ஏஜ் இருந்தா அப்ளை பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. பொதுவா எல்கேஜில அட்மிஷன் பண்றாங்க 1/8/2020 இருந்து 31/7/2021 இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான வீடியோ பார்க்கும்போதே தெரியும். இந்த இதுக்கு முன்னால இருந்தாலோ 2020 8ஆம் மாசத்துக்கு முன்னால இருந்தாலோ அல்லது 8ஆம் மாசத்துக்கு மேல இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. மேல இருந்தா கூட, அதாவது இப்ப 2021 9ஆம் மாசம் இருக்கு, இல்ல 8ஆம் மாசம் இருக்குன்னா கூட நெக்ஸ்ட் இயர் நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த 20க்கு பின்னால இருக்காங்க, அதாவது 7/20 இருக்காங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? அவங்களால சோ முன்னால இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ஸ்கூல்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பெரும்பாலும் உள்ள ஸ்கூல் பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டேரக்டா ஸ்டார்ட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம். அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பெரும்பாலும் அப்படிப்பட்ட ஸ்கூல் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது, எல்கேஜில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சோ இது எப்போ ஓப்பனிங் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல்ல கண்டிப்பா ஓப்பன் பண்ணிடுவாங்க எண்டுக்குள்ள. சோ ஏப்ரல் மிஸ் ஆச்சுன்னா மேபி மேல ஓப்பன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்பமே இந்த டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருங்க. அதாவது புகைப்படம், அவங்களுடைய போட்டோ, குழந்தையோட போட்டோ, சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழ் நிறைய பேர் யாருக்கும் கேக்குறீங்க. சாதி சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் நீங்க பையனோ பொண்ணோ யார் பேருக்கு அப்ளை பண்ணணும், அதாவது அப்ளை பண்ண போறீங்களா, ஸ்டூடெண்டா இருக்காங்களோ ஸ்டூடெண்ட் நேம்ல எடுங்க. அதாவது நான் சிம்பிளா ஸ்டூடெண்ட் நேம் சொல்லிக்கிறேன். சரிங்களா? மாணவ மாணவியோட பேர் எடுத்துக்கோங்க. வருமான சான்றிதழ் மாணவ மாணவி பேர்லயும் எடுக்கலாம், அல்லது ஃபேமிலி. ஆனா அதுல இன்கம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துடைய ஆண்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணுவாங்க, எல்லாரோட பேரும் வரும். அதனால இது எப்படினாலும் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் பேரண்டோட பேர்ல எடுத்தாலும் ஓகே தான். ஒரு சில ஸ்கூல்ல பர்டிகுலரா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்களோட நேம்ல கேட்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது இருந்துச்சா மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிள்ளைங்களோட நேம்ல எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்மார்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கான ஸ்மார்ட் கார்டு தான். ஆதார் கார்டு பர்டிகுலரா அந்த ஸ்டூடெண்டோடைய ஆதார் கார்டு, அது மாதிரி ஃபேமிலியுடைய பேரண்டுடைய இது கேட்கும், அதாவது போட்டோ ப்ரூஃப் இருக்க மாதிரி ஒரு ப்ரூஃப் கேட்கும். சரிங்களா? இது அல்லாம ஒண்ணு கேட்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிறந்த சர்டிபிகேட் கேட்கும். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஸ்டில் இன்னும் ஓப்பன் ஆகல. சரிங்களா? ஏப்ரல் மாசம் ஓப்பன் ஆகும். அப்போ கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். இதுல குறிப்பா இன்னும் என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ நான் என்னோட சொந்த மாவட்டம் வேற, இப்போ நான் இருக்கிற மாவட்டம் வேற,
நான் அப்ளை பண்ணலாமா, என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வந்து வேற மாவட்டத்துல இருக்கு, நான் அப்ளை பண்ணலாமா மாதிரி கேக்குறீங்க. கண்டிப்பா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எப்படின்னா நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்களா உங்களோட ஓனர்ஷிப்போட, அவங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதனால எந்த இஷ்யூஸுமே கிடையாது. சரிங்களா? அதே போல வந்து ப்ரூஃப் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாட்டாலும் ஓகே தான். நீங்க அங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்களோ இல்ல அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் கூட வச்சுதான் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் கூட அப்படிதான் அப்ளை பண்ணாங்க. ஸோ அது இஷ்யூஸ் இல்லை. இப்போ ஒரு சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா மட்டும் தான் ஸ்கூல் நேம் காட்டும். நிறைய 1 கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் இருக்குன்னா அப்போ வந்து காட்டாது. அப்ப என்ன பண்ணா மேப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் பண்ணா மட்டும்தான் காட்டும். இதுல வந்து லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணதுக்கான அந்த இதுல இந்த இடங்களை பாத்தீங்கன்னா நம்ம மேப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நம்மளோட லொகேஷன் இங்கெல்லாம் தெளிவா அடிச்சிருங்க. இந்த இடத்துல மேப் பண்ணும்போது உங்களோட ஸ்கூலோட நேம் பக்கத்துல வந்து மேப் பண்ணுங்க. அப்போ ஸ்கூல் நேம் காட்டும். சரிங்களா? ஒரு சில நேரங்கள கடைசி ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஸ்கூல் நேம் காட்டல. சரிங்களா? அது எதனால காட்டலன்னா நம்ம வந்து 2 கிலோமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்கூல் நேம், ஸ்கூல் வந்து 2 கிலோமீட்டர் தூரம் நம்ம அட்ரஸோட மெயின் அட்ரஸ் இருக்குல்ல, இந்த மெயின் அட்ரஸோட இந்த இதுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் 2 கிலோமீட்டருக்கு மேலேயோ சம்திங் 1 கிலோமீட்டருக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா காட்டாது. சரிங்களா? சோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கூலோட லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஸ்கூலோட லொகேஷன் வந்துடும். ஸோ அப்போ பண்ணா நம்மளுடைய ஸ்கூல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க போட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டாக்குமெண்ட் தான் கேட்கும். பேரண்டுடைய அடையாள அட்டை, சரிங்களா, முகவரி சான்றிதழ், அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ். மேல பாத்தீங்கன்னா பிறந்த சர்டிபிகேட் கேட்டிருக்கும். சரிங்களா? பிறப்பு சான்றிதழ், போட்டோ, அதுக்கப்புறம் பேரண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் முகவரி சான்றிதழ், வருமான சான்றிதழ். இந்த 5 தான் கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். சரிங்களா? அடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்கூலா என்ன பண்ணிக்கலாம்னா அங்க ஸ்கூல் லிஸ்ட் காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ணி 5 ஸ்கூல் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 5 ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே அந்தந்த ஸ்கூல்ல கொண்டு கொடுக்கணும். ஸ்கூல்ல கொண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஒரு நாள் குலுக்கல் முறையில ஏதாவது ஒரு ஸ்கூல் கண்டிப்பா கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு டே வந்து எல்லா ஸ்கூல்லையும் குலுக்கல் முறை பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பா கிடைக்கும். இதுல வந்து மேஜரா கொஸ்டின்ஸ் வந்து ஏஜ் லிமிட் கேட்டீங்க. ஏஜ் லிமிட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று குறிப்பா என்ன கேட்டீங்கன்னா என் வீட்டுல வந்து 2 பிள்ளைங்க வந்து ஆர்டில படிக்கலாமான்னு கேக்குறாங்க. அது எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்க 2 பிள்ளைங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வேற வேற ஸ்கூல்ல அப்ளை பண்ணிக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அக்கா பிள்ளை வந்து ட்வின்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்குமே 2மே ஆர்டில தான் அப்ளை பண்ணாங்க. ஸ்கூல் மனசு வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேருக்குமே ஒரே ஸ்கூல்ல எடுத்துட்டாங்க. ரெண்டு அந்த ட்வின்ஸுமே ஒரே ஸ்கூல்ல வந்து ஆர்டி ஸ்கீம்ல தான் படிச்சுட்டு வராங்க. எலிஜிபிலிட்டி இருக்கா என்னன்னு கரெக்டா எனக்கு தெரியல. பட் 2 அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தரமா அப்ளை பண்ணுங்க. அடுத்து வந்து ஸ்கூல் ரொம்ப தூரம் இருந்தாலும் அந்த மேப்பிங் பண்ணும்போது கரெக்டா பின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஏஜ் லிமிட் ஏன் வந்து என்ன சொல்றது, இந்த இடத்துல ஏஜ் லிமிட் அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு ஏஜ் லிமிட் இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இல்லைன்னா கண்டிப்பா அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா செலக்ட் பண்ற மாதிரி வச்சுப்பான். அது காட்டாது. அதனாலதான் வந்து அந்த ஏஜ் லிமிட்குள்ள இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அது இருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே வந்து என்ன ஆகும்னா போகிற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட் கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து நீங்க அந்த ஓப்பன் பண்றதுக்கு முன்னாலேயே வருமான சான்றிதழ்லாம் எடுத்து வச்சிருங்க. பிள்ளைங்களுக்கு சார்ஜ் சான்றிதழ்னா அதை எடுத்து வச்சிருங்க. ஒரு சில ஸ்கூல்ல வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் கேட்கறாங்களா? சரிங்களா? ஸோ வந்து நேட்டிவிட்டி வந்து எடுத்து வச்சிருங்க. ஸ்டூடெண்ட் நேம்ல நேட்டிவிட்டி வந்து ஸ்டூடெண்ட் நேம்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஆர்டி ஸ்கீம்ல வந்து எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அதுக்கு ஒரு வீடியோ பண்றேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். இந்த ஆர்டி ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வீடியோ பண்ணுவோம். ஹவு டு அப்ளை ஆர்டிஇ 24-25 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ல டைட்டில் வந்து வீடியோ அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்றதுக்கான வீடியோ வந்து மே மாசம் சரி ஏப்ரல் எண்டிங்குள்ள கண்டிப்பா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அந்த நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.